அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இன்னா நஅகுலு வலா நஷ்பஉ, நாங்கள் சாப்பிடுகிறோம் ஆனால் வயிறு நிரம்புவதில்லை, சாப்பிட்றோம் ஆனால் திருப்தியாகவே இருக்கிறதில்ல அப்படின்னு வந்து கேட்டாங்க. இன்றைக்கி நமக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு ஏற்படும். நிறைய சாப்பிட்டோமா அது இருக்கும், ஆனால் வந்து வயிறு ஃபுல்லான மாதிரியே தெரியாது, ஒரு திருப்தியே இருக்காது, ஒரு மன நிறைவு ஏற்பட்டிருக்காது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னால், அந்த உணவில் பரக்கத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம். சாப்பிட்றோம் வயிறு நிரம்புறதில்லை அப்படின்னா உணவில் பரக்கத்து இல்லை. நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்து வாழ்க்கைக்கு அது சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தேவைகள் அதை கொண்டு பூர்த்தியாகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கடன் வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்குவாங்க. நிறைய சம்பாதிப்பார் ஆனால் வந்து அவருக்கு பத்தாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருளாதாரத்தில் அவருக்கு பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். சின்ன வேலையாக தான் இருக்குது ஆனால் இழுத்துக்கிட்டே போகுது, அது வந்து சீக்கிரம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய நேரத்தில் ஆயுள் காலத்தில் பரக்கத்து இல்லை அப்படின்னு அர்த்தம். நேரங்களில் பரக்கத்து இருந்துச்சுன்னா குறைவான நேரத்தில் அதிகமான வேலைகளை செஞ்சிட முடியும். பொருளாதாரத்தில் பரக்கத்து இருந்துச்சுன்னா குறைந்த வருமானத்தில், சம்பாத்தியத்தில் நிறைய காரியங்கள் அதை கொண்டு நடைபெறும். உணவில் பரக்கத்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிரும், வயிறும் ஃபுல்லாகணும், மனசும் ஃபுல்லாகணும். அப்படின்னா வந்து அந்த உணவில் பரக்கத்துன்னு அர்த்தம். உணவில் பரக்கத்து இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டா திருப்தியாக இருக்கணும், அதை கொண்டு நோய்கள் வரக்கூடாது. அது இபாதத்திற்கு அது காரணமாக இருக்கணுமே தவிர, தொழுகையை விடுவதற்கோ மற்ற அமல்களை விடுவதற்கோ அந்த உணவு காரணமாகிடக்கூடாது. அப்படின்னா அதில் பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் அதை நம்ம உணர்கிறோம். அப்போ அந்த சஹாபாக்கள் அதைத்தான் உணர்ந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் உணவில் வந்து அந்த உணவை கொண்டு எங்களுக்கு வயிறு நிரம்புறதே இல்லை, சாப்பிட்ட மாதிரியே ஒரு உணர்வு வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உணவில் பரக்கத்து இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. உணவில் பரக்கத்து வர்றதுக்கான ஒரு அழகான வழிமுறையை அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தார்கள். ஃபலஅல்லக்கும் தஅகுலூன முத்தஃபர்ரிகீன், நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தனித்தனியாக பிரிஞ்சு சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. காலு நஅம், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் தனியாக சாப்பிடுவோம், அவர் தனியாக சாப்பிடுவார். என் வீட்டில் நான் தனியாக சாப்பிடுவோம், என் பொண்டாட்டி தனியாக சாப்பிடுவோம், பிள்ளைங்க தனியாக சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்தமிஉ அலா துஆமிக்கும், நீங்கள் உணவை சாப்பிடுகின்ற பொழுது சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுங்க, ஒன்றா சாப்பிடுங்க. ஒதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹி, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. யுபாரக்கு லக்கும் ஃபீஹி, அதிலே உங்களுக்கு பரக்கத் செய்யப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் தனியாக சாப்பிடாதீங்க, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அந்த உணவில் உங்களுக்கு பரக்கத்து ஏற்படும், சாப்பிட்ட உணர்வு ஏற்படும், ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டாங்க, அவர்களுக்கு அந்த உணர்வை அவர்கள் பெற்றார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, தனித்தனியாக உட்காந்து சாப்பிடக்கூடாது, ஒன்றா உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும். அதில் பரக்கத்து இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தஆமுல் இஸ்னைன் காஃபி சலாசா, 2 பேருக்கான உணவு 3 பேருக்கு போதுமானதாக ஆயிரும். தஆமு சலாசா காஃபில் அர்பா, 3 பேருக்கு சமைக்கப்பட்ட உணவு 4 பேருக்கு அது போதுமானதாக இருக்கும். எப்படின்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது. தனித்தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 பேருக்கு சமைக்கப்பட்ட உணவு ஒருத்தரே சாப்பிட்ருவார், அப்படின்னு அவருக்கு பத்தாமல் போயிடும். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய பரக்கத்து அது வேறு எதிலும் இல்லை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் வருது, இன்ன அஹப்பத் துஆமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு எது அப்படின்னா, மா கசுரத் அலைஹில் ஐதி, அதிகமான கரங்கள் எதில் இருக்கிறதோ அதுதான் பரக்கத்தான உணவு. அப்படின்னா புரியுதா இல்லையா? நிறைய எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். ஒரு தட்டில் ஒரு கை மட்டும் இருக்கக்கூடாது, நிறைய கைகள் அங்கே இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த உணவில் அந்த தட்டில் பரக்கத்து இருக்கிறது என்று பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சாலிஹீன்களுடைய வரலாறுகளை பார்க்கிற பொழுது அவங்க தனியாக சாப்பிடவே மாட்டாங்களாம். சில பேருடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க உணவு இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கூட உட்காந்து சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு இருக்கும்.
குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி வருகிறது, இதா அராதல் அக்ல ஹரஜ மைலன் அவ் மைலைனி எல்தமிசு மையகுலு மஅஹு. சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட மாட்டாங்க. கூட யாராவது உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கணும், இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா யாரையாவது தேடி பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. பக்கத்தில் இல்லைன்னா 1 மைல் 2 மைல் தூரம் சென்று யாரையாவது அழைத்து கொண்டு வந்து பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படி தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். அது வளமையாகவே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதில் பரக்கத் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுன்னு அர்த்தம் இல்லை. ஒன்றா சாப்பிடுங்க, சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு அர்த்தம் வந்து ஒன்றா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரே தட்டில் 2 பேர் சாப்பிட்றது, ஒரே சகனில் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்றது, அதுதான் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அர்த்தம். நீங்கள் ஒரு தட்டில் சாப்பிடு, நான் ஒரு தட்டில் சாப்பிட்றேன், நீ ஒரு இலையில் சாப்பிடு, நான் ஒரு இலையை சாப்பிட்றேன், இதுவும் சேர்ந்து சாப்பிட்றது தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கான பொருள் என்னென்னா, ஒரே இலையில் 2 பேர் சாப்பிட்றது, ஒரே தட்டில் 2 பேர் சாப்பிட்றது, ஒரே சகனில் 4 பேர் சேர்ந்து சாப்பிட்றது, இதுதான் பரக்கத்திற்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அந்த கல்ச்சர்லாம் காணாமல் போயிடுச்சு. எல்லாம் தனித்தனியாக, வீட்டில் எல்லாம் ஒன்றா தான் சாப்பிட்றோம், ஆனால் தனித்தனியாக சாப்பிட்றோம். அது தனியாக வீட்டு விருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொது விருந்தாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு அதிகமாயிருச்சு. சஹாபாக்கள் சேர்ந்து தான் சாப்பிடுவார்கள். வரலாறு அப்படி தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க கணவன் மனைவியாக சாப்பிட்டாலும் சரி, பிள்ளைகளோடு சாப்பிட்டாலும் சரி, அல்லது விருந்தாளிகளோடு சாப்பிட்டாலும் சரி, ஒரே தட்டு தான். அவர் யாருன்னே தெரியாது, வெளியூர் வாசி, விருந்தாளியாக வந்திருக்கிறார் அப்படின்னா ஒரே தட்டில் சாப்பாடு போடுவாங்க. இவர் இந்த பக்கம் கை வைப்பார், அவர் அந்த பக்கம் கை வைப்பார். அவர் யாருன்னே தெரியாது, விருந்தாளி. இப்படித்தான் சஹாபாக்கள் சாப்பிட்ருக்கிறாங்க. அதுதான் சேர்ந்து சாப்பிடுவதற்கான பொருள். இன்றைக்கி எங்கள் ஊரில் அந்த பழக்கம் காலம் காலமாக இருந்து வருகிறது. வீட்டில் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவு உட்பட பொது விருந்து வரைக்கும் ஒரு சகன் தான். அதில் 3 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கும் அந்த பழக்கம் எங்கள் ஊரில் இருக்குது. காயல்பட்டம் போன்ற ஊர்களில் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. சின்ன குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைங்க ஒரே சகனில் உட்காந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அதிகமாக நபர்கள் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தகப்பன் உட்காந்துருப்பார், பிள்ளைங்க ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு அம்மா, மருமக, பெண் பிள்ளைகள் அவங்க தனியாக ஒரு சகனில் சாப்பிடுவாங்க. தனியாக தட்டில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப குறைவு. சகனில் சாப்பிட்றது தான் இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்குது. அது உண்மையில் ஒரு திருப்தியை, ஒரு மன நிறைவை தரும் என்பதை பார்க்கிறோம். அதுதான் பரக்கத்திற்கான அடையாளம். சேர்ந்து சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய பலன்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், உல்ஃபத் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. உல்ஃபத்னா பிரியம். சேர்ந்து கணவன் மனைவி சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான உணர்வுகள்லாம் காணாமல் போய் 2 பேரும் ரொம்ப உல்ஃபத் அதிகமாக பிரியத்தில் அவர்கள் திளைத்து விடுவார்கள் என்பது அந்த சேர்ந்து சாப்பிடுவதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறாங்க, ஆனால் பிரியம் இல்லை. நிறைய தம்பதிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான உணர்வுகளை பார்க்கிறோம். ஏன்னா அது சேர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்லை, எதையுமே சேர்ந்து செய்யக்கூடிய பழக்கம் இல்லை. இன்றைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், கணவன் மனைவி சேர்ந்து தான் சாப்பிடணும், ஒரே இடத்துல தான் இருக்கணும், தேவை இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே இடத்துல தான் படுக்கணும். இன்றைக்கி உளவியல் சொல்லுகிறது. அது கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவை பலப்படுத்தும், பிரியத்தை அதிகப்படுத்தும் என்று இன்றைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் இன்றைக்கி பிரியம் ரொம்ப குறைவாக ஆகிவிட்டது என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்களோடு ஒரே இடத்தில் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், குந்து அஷ்ரபு வஅன ஹாயிதுன், நான் மாதத்தீட்டு வரக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது நான் ஒரு டம்ளரில் தண்ணீர் குடிப்பேன். சும்ம உனாவிலுகு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயல்லாஹு ஃபாஹு அலா மௌதிஇ ஃபிய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நான் குடித்த அந்த டம்ளரை கொடுப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான வாயை வைத்து குடிப்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க. எவ்வளோ அன்னோன்யமான ஒரு தம்பதிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். வாத்தஅர்ரகுல் அரக் வான ஹாயிதுன், மீண்டும் சொல்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஏதாவது எலும்பில் இருக்கக்கூடிய இறைச்சி இருக்குமா இல்லை, எலும்போடு ஒட்டி இருக்கக்கூடிய இறைச்சி, அதை நான் என்னுடைய பற்களால் கடிப்பேன்.
கடிச்சிட்டு அந்த மிச்ச துண்டை பெருமானார்கிட்ட கொடுப்பேன். அவர்கள் அதை வாங்கி கொண்டு நான் எந்த இடத்தில் பல் வைத்து கடித்தேனோ அதே இடத்துல பல்லை வச்சு கடித்து அவங்க அந்த இறைச்சியை இழுத்து கடித்து சாப்பிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களோடு எவ்வளவு அன்னோனியமாக இருந்திருக்கிறார்கள், அன்பாக பிரியமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இந்த கூற்று நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்றாக சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு உல்ஃபத் பிரியம் அதிகமாகிறது. ரெண்டாவது, உணவு எப்படி உண்ணணுமோ எந்த ஒழுங்கோடு உண்ணணுமோ அந்த ஒழுங்குகள் பேணப்படும். தனியாக சாப்பிடும்போது அதை செய்ய முடியாது. பிள்ளைங்க ஏதாவது அவங்க ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒன்றா சாப்பிட்டா, தனியாக சாப்பிட்டா அது செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உணவை சாப்பிடக்கூடிய முறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், குன்து குலாமன் ஃபி ஹிஜ்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் நான் அமர்ந்திருந்தேன். நான் சின்ன பையன், விவரம் தெரியாத சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவங்க மடியில் உட்காந்துருந்தேன். ஒகானத் யதி ததீஷு ஃபி ஸஹஃபா, அதாவது தட்டில் என்னுடைய கை அங்கும் இங்கும் அதாவது சுற்றி கொண்டு இருந்தது. ஒரு இடத்துல சாப்பிடாம அங்கே எங்கேயும் கை வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், அன்பு சிறுவனே, சம்மில்லா, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும். ஒக்குல் பி யமீனிக், வலது கையால் சாப்பிடணும். ஒக்குல் மிம்மா எலிக், உன் பக்கத்தில் உள்ள உணவை எடுத்து சாப்பிடணும் என்று எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடம் என் வாழ்க்கை முழுக்க எனக்கு பலன் தந்தது. நான் அதற்கு பிறகு பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது. வலது கையால் தான் சாப்பிடுவேன், என் பக்கத்தில் உள்ளது தான் எடுத்து சாப்பிடுவேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார்கள். அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஒழுங்குகளை சொல்லித் தருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கடைசியாக ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது தான் சாப்பாடு இஸ்ராஃப் ஆகாது, வீண் விரயமாகாது. இன்றைக்கி தனித்தனியாக இலையில போட்டு சாப்பிட்றோம், அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிடுவோம், மூடி வச்சுட்டு போயிடுவோம். முக்கால்வாசி உணவு வீணாகிறது. ஒரே சகனில் 4 பேர் சேர்ந்து சாப்பிடும்போது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்குவேன். அவருக்கு போதுன்னா எனக்கு தருவார். இது உணவு வீண் விரயமாகுவதை தடுக்கும் என்பதையும் பார்க்கிறோம். இப்படி நிறைய பலன்கள் இருக்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து சாப்பிடுமாறு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.